ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அயில மீன் வாங்கியிருக்கேன். இதை வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டி செதில் இருக்கும். அதை எடுத்துட்டு அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள். நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து அரை மூடி தேங்காய். இதை ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 போட்டு அரைக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்றதுக்காக நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அடி அடித்து முடித்த உடனே 1 டம்ளர் தண்ணி விட்டு திரும்ப அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வேணும். ஸோ அதனால தான் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணியும் இதிலையே போட்டு நான் அடிச்சுக்கிறேன். ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணனால நான் என்ன பண்ணுறேன்னா பாதி தண்ணி மட்டும் ஊற்றி நான் புளி தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். கிரேவி ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து எந்த கடாயில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த கடாயில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு தக்காளி, அப்புறம் 4 பச்சை மிளகா இவ்வளவும் ஆட் பண்ணி அந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி எல்லாமே அந்த குழம்பு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா குழம்போட மீனையும் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே நம்ம மெட்ராஸில் ஃப்ரெஷ் மீனே கிடைக்கிறதில்ல. எல்லாம் ஐஸில் வச்ச மீன் கிடைக்கிறனால கரைஞ்சிடும். அப்படின்றனால நான் வந்து குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து குழம்பு கூட்டி வச்சாச்சு. இதில் வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இதே டைமில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்த உடனே கொதித்து அடங்கிடுச்சு. அடங்கின உடனே நம்ம மீன் எல்லாம் போட்டுடலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். மீடியமில் வச்சுருக்கேன். சிம்மில் வைக்க மாட்டேன். ஏன்னா மண் சட்டின்றனால சிம்லலாம் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துலேயே 20 மினிட்ஸ் தான் நான் மீன் குழம்புக்கு கொதிக்க விடுவேன். கொதித்து வரட்டும். ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் மசாலா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மீன் போட்டிருக்கேன். மீன் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூட திக்காக விடலாம். ஒரு 10 மினிட்ஸு திரும்ப வந்து சிம்லேயே விட்டோன்னா திக்காயிடும். பாருங்கள் நான் ஃபுல்லெல்லாம் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்போவே நல்லா கொதிக்குது பாருங்கள். ஏன்னா அந்த மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படி தான் உங்களுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து மீன்லலாம் இறங்கியிருக்கும். இப்போ சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.